அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய தினம் காலையில பனையூர்ல இருக்கக்கூடிய விஜய் அலுவலகத்துல தாவேகாவின் மாவட்ட செயலாளர்கள் எல்லாரும் ஒரு இடத்துல கூடுறாங்க. அப்ப விஜய் வெளியே வராரு. மாவட்ட செயலாளர்கள் கையில இருக்கிற போனு எல்லாத்தையும் வாங்கி வச்சிடுறாங்க. ஏன்னா யாரும் வீடியோ எடுத்துடக்கூடாது, பேசுறது என்னன்னு வெளில கசிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக போன் எல்லாம் வாங்கி வச்சிடுறாங்க. ஒரு சந்திப்பு நடக்குது. மாவட்ட செயலாளர்கள்ட்ட ஒரு கருத்தை விஜய் கேட்கிறாரு. நம்ம கூட்டணிக்கு போலாமா இல்ல வேணாமா, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அந்த மாவட்ட செயலாளர்கள்ல 80% பேர் கூட்டணிக்கு நம்ம போலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 20% பேர் வேணான்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் மறைமுகமாக வெளியில யாருக்கும் தெரியாம இந்த செய்தியில வெளியில கசிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் அந்த செய்தி கருத்து கணிப்பு நடக்குது. அதுக்கப்புறம் முடிஞ்சிருது. அவங்க போன் எல்லாம் கொடுத்துட்றாங்க. மாவட்ட செயலாளர்கள் அங்கிருந்து வீட்டுக்கு போயிடுறாங்க. ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கும் இந்த கூட்டம் முடிஞ்சு. அடுத்த 10வது நிமிஷத்துல ஊடகங்கள் எல்லாம் செய்தி வருது, கூட்டணி குறித்து விஜய் தன்னுடைய மாவட்ட செயலாளர்கள்ட்ட கருத்து கேட்டிருக்காரு. போலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுல இத்தனை சதவீதம் பேர் போலான்னு சொல்லியிருக்காங்க. அதனால என்டிஏ கூட்டணியில் விஜய் அப்படின்னு கேள்விக்குறி போட்டு எல்லாரும் தம்ப்நெயில வச்சு வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க இது குறித்து தான் கருத்து கேட்டாங்க அப்படின்னு இந்த ஊடகங்களுக்கு எல்லாம் எப்படி தெரியும்னு கேட்டீங்கன்னா, அது சொன்னதே விஜய் தான். இது மாதிரி கூப்பிட்டோம், பேசணும், கருத்து கேட்டோம், கூட்டணிக்கு போலாமா வேணாமாங்கிற ஒரு ஐடியாவில் இருக்காரு விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ஊடகங்களுக்கு செய்தி கொடுத்தது விஜய் தரப்பு தான். ஏன் தெரியுமா? தனக்கு எப்பெல்லாம் ஒரு பிரச்சனை வருதோ அப்பெல்லாம் தனக்கு ஆதரவா நிக்கிறதுக்கு ஒரு சக்தி தேவை விஜய்க்கு. கரூர் பிரச்சனையில முழுக்க முழுக்க விஜய்க்கு ஆதரவா நின்னது அதிமுகங்கிற ஒரு பெரிய சக்தி. அதே போல சினிமா துறையில இருக்கும்போது அந்த படக்குழு சார்பாக படத்துல ஏதாவது பிரச்சனை வரும்போது அண்ணன் சீமான் அவர்கள் விஜய்க்கு எப்பவும் ஒரு பெரிய சக்தியா உறுதுணையா நிற்பாரு. இப்படி தனக்கு பிரச்சனை வரும்போதெல்லாம் ஒரு ஆளை விஜய் கூட சேர்த்துக்கிட்டு அவங்க மூலியமா தனக்கு குரல் வைப்பாரு. ஆனா அவரு பிரச்சனைக்கு அவரே குரல் கொடுக்க மாட்டாரு. இதுதான் உண்மை. இப்ப 2வது இதுல பாக்குறது என்னன்னா, ஏற்கனவே கரூர் பிரச்சனையில மாஞ்சி முட்டு கொடுத்து கடைசியில கூட்டணி எல்லாம் இல்ல, கூட்டணி இல்ல, ஒண்ணும் இல்ல, அதிமுக ஒரு ஊழல் சக்தின்னு விஜய் சொல்லிட்டாரு. அது வரைக்கும் கரூர் பிரச்சனையில விஜய்க்கு சம்பந்தமே இல்ல, விஜய் அப்பாவி அப்படின்னு விஜயை புனிதப்படுத்தி நியாயப்படுத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்படி ஊழல் சக்தின்னு சொன்ன உடனே அதிமுக அபிஷியல் ஐடிவில ஒரு பதிவு போடுறாங்க. பனையூர் பண்ணையார்னு ஆரம்பிச்சு கரூர் பிரச்சனைக்கு நீ தாண்டா ஒரு காரணம்னு அதிமுக அபிஷியல் ஐடிவில ஒரு பதிவு போடுறாங்க. இதே மாதிரிதான் அண்ணன் சீமான் அவர்கள் தொடர்ச்சியா குரல் கொடுத்தாரு. விஜய் அரசியலுக்கு வரும்போது கூட தம்பி வரட்டும் அப்படின்னு ஆதரிச்சாரு. தம்பிகிட்ட நான் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி அறிவுரை எல்லாம் வழங்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. என்ன அறிவுரை வழங்கினேன்னு அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னாரோ அதையே சொல்லி முதல் மாநாட்டு விக்கிரவாண்டியில விஜய் சொல்லி அண்ணன் சீமான் அவர்களை மறைமுகமாக நக்கல் அடிக்கிறாரு. இப்படி தனக்கு ஆதரவா பேசக்கூடிய அத்தனை பேர்த்தையும் மறைமுகமாகவும் நேரடியாகவும் தாக்கி பேசி அவங்களுக்கு உண்மைத்தன்மை இல்லாத ஒரு கோலையாகத்தான் விஜய் இதுவரைக்கும் இருந்திருக்கிறாரு. இன்னைக்கு இந்த அஜெண்டா செட் பண்ணப்பட்டது கூட அதுக்காக தான். இன்னைக்கு கரூர் பிரச்சனை குறித்து டெல்லியில சிபிஐ விசாரணை போயிட்டு இருக்கா, அதுக்காக தான் நேற்றைய தினம் காலையிலேயே மாவட்ட செயலாளர்களை கூப்பிட்டு ஒரு கருத்து கேட்பு நடத்தி கூட்டணி குறித்து. அப்ப அதிமுக என்ன நினைக்கும், பாஜக என்ன நினைக்கும், கூட்டணிக்கு வந்துருவான் போல, ரொம்ப போட்டு டெல்லியில வச்சு அடிக்க வேணாம், 2 குத்து அனுப்பி விட்டுருவோம், அங்கே உள்ள வச்சு மங்குன்னு குத்தலாம் நினைச்சோம், வேணாம் விடு, 2 குத்தி அனுப்பி விட்டுருவோம் அப்படின்னு நினைப்பாங்களா, நினைக்க மாட்டாங்களா? அதுக்காக தான், அதுக்கு பயந்துட்டு தான் நேத்து ஃபுல்லா இதுதாங்க நியூஸ். இதுல இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் பார்க்கணும். இந்த இடத்துலதான் திமுகவால் திட்டமிட்டு இறக்கப்பட்டவரா விஜய்ங்கிறது உங்களுக்கு சந்தேகம். ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்காங்க. தாவேகாங்கிற கட்சி ஆரம்பிக்குது. ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நாம் தமிழர் கட்சியில இருந்து நிர்வாகிகள் விலகுறாங்கிற செய்தி பெரிய பூதாகரமா எல்லா ஊடகங்கள்லயும் பேசும் பொருளாம இருக்கு. ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இவனுங்களே ஆளை செட் பண்ணிக்கிட்டு நாம் தமிழர் கட்சியிலிருந்து 50 பேர் விலகி தாவேகாவில் இணைந்தார்கள் அப்படின்னு திமுக ஒரு அஜெண்டாவை செட் பண்றாங்க. தாவேகாவில் இணைஞ்ச தாவேகா தானே பெருமைப்படணும், தாவேகா தானே சந்தோஷப்படணும், அதே திமுக சந்தோஷப்படுது. இதுல இன்னொரு விஷயம் பாத்துக்கோங்க, விஜய் கூட்டணிக்கு போக கூடாதான், ஆனா நாம் தமிழர் கூட்டணிக்கு போகணுமா. நாம் தமிழர் எப்படியாவது பிரஷர் பண்ணி ஏதாவது ஒரு கூட்டணிக்குள்ள தள்ளி விட்டுன்னு நினைப்பானுங்க திமுக. ஆனா விஜய் கூட்டணிக்கு போக கூடாதுன்னு நினைக்கிறாங்க. தனிச்சே நிக்கட்டும். சன் டிவிக்காரன் காலையிலே போட்டான், பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது, என்டிஏ கூட்டணியில் விஜய் கிடையாதுன்னு சன் டிவிக்காரன் காலையிலே போட்டான். அப்ப விஜய் கூட்டணிக்கு போயிடக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய இந்த திமுக நாம் தமிழர் மட்டும் தனிச்சு நின்று வளர்ந்துகிட்டே இருக்கான். இவனை எப்படியாவது கூட்டணிக்குள்ள தள்ளி விட்டுன்னு நினைக்கிறான் பாரு. இந்த இடத்துலதான் தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் இருக்கக்கூடிய இந்த பாண்டு நமக்கு புரிய வருது. நம்ம ஏற்கனவே இதை பத்தி பேசியிருக்கோம். திமுகவின் எதிர்ப்பு வாக்குகள் 4ஆக சிதறும் போது திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு மிகப்பெரிய அளவுல அபாரமா இருக்கு.
24 பாராளுமன்ற தேர்தலை மொத்தம். பாராளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல் நம்ம பிரிச்சு பார்க்க வேணாம். ஓட்டு சிதறுது. இது மூலியமா திமுக ஆதாயம் அடையுது. 40க்கு 40 அசால்ட்டா அடிக்கிறாங்க. நான் வாய்ப்பே இல்லை, யாரும் கற்பனை கூட பண்ணி பார்க்கல 40 தொகுதி திமுக ஜெயிக்கும்னு. அவ்வளவு எதிர்ப்பு இருக்கு திமுக மேல, மக்களுக்கு அவ்வளோ எரிச்சல் இருக்கு, கோபம் இருக்கு திமுக மேல. அப்படி இருந்து 40க்கு 40 அடிக்கிறாங்கன்னா, அதிமுக தலைமையிலான கூட்டணி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக தலைமையில ஒரு கூட்டணி. இவங்க 2 பேரும் ஓட்டை பிரிச்சு விட்டதுனாலதான் திமுக ஜெயிச்சுது. தேசிய ஜனநாயக கூட்டணியும் அதிமுக ஒன்னா இருந்திருந்தாங்கன்னா அதிமுக கூட்டணி வந்து 20+ அடிச்சிருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அவங்க 20 இவங்க 20 தான் ஜெயிச்சிருப்பாங்களே ஒழிய 40க்கு 40 திமுக அடிச்சிருக்க வாய்ப்பே கிடையாது. அதே போல இப்பயும் 4 2024 அதிமுக, தேசிய ஜனநாயகம், நாம் தமிழர், திமுக 4 இப்பயும் 4 தான். இப்ப தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக ஒன்னா இருக்கு, அதுக்கு பதிலாக விஜய் வந்திருக்கு. இங்க ஓட்டை பிரிச்சுட்டு மறுபடியும் திமுக வெற்றி பெற வைக்கிறதுக்கு. ஆக மொத்தத்துல இந்த இடத்துல இந்த 4 ஓட்டு பிரியுது அப்படிங்கிற கான்செப்ட்ல நாம் தமிழரை ஒருபோதும் சேர்க்கக்கூடாது. நாம் தமிழர் இந்த தேர்தலில் மட்டும்தான் ஓட்டை பிரிக்கிறதுக்காக நிக்கிறாங்க அப்படின்னா யாராலையும் பேச முடியாது. 2016 1.1 விழுக்காட்டுல இருந்து இன்னை வரைக்கும் தனிச்சு நிக்கணும். இது வந்து கொள்கை உறுதிப்பாடு. இதை வந்து விமர்சிக்கிறதுக்கோ கேள்வி கேட்கறதுக்கோ யாருக்கும் உரிமை கிடையாது, தகுதியும் கிடையாது. நாங்க தனிச்சுதான் 234 தொகுதியில் வேட்பாளர் போடுவோம். நாங்க வந்து அப்பையில இருந்து 2016 இருந்து போட்டுட்டு இருக்கோம். அப்பப்ப சீசன் போராளி மாதிரி வந்து ஓட்டை பிரிக்கிறது வேலையை நாங்க பார்க்கல. 2019 கமலஹாசன் பிரிச்சாரா? திமுக ஜெயிச்சுது. 21 கமலஹாசன் பிரிச்சாரா? திமுக ஜெயிச்சுது. 2024 தேசிய ஜனநாயக கூட்டணி ஓட்ட பிரிச்சுதா? திமுக ஜெயிச்சுது. 26 விஜய் பிரிக்கிறாரு. இதுதான் அடிப்படை அறிவு அரசியல் இருக்கிறவனுக்கு. இதுக்கு மேல ஒன்றும் பெருசா பேச வேண்டியதில்லை. நாம் தமிழருக்கு விழக்கூடிய வாக்குகள், தனி மனிதனை தலைமை ஏற்காத, தத்துவத்தை தலைமை ஏற்கக்கூடிய சித்தாந்தவாதிகளால் விழக்கூடிய வாக்குகள். இது வந்து எங்கிட்டும் போகாது. அப்படியே இல்லைன்னா கூட பேசாம ஓட்டு போடாம வீட்லயே உட்காந்துக்கலாம். இப்ப நாம் தமிழர்னு ஒரு கட்சி இருக்குன்னா திமுக, அதிமுக, பாஜக, தாவேகா இது மட்டும்தான் இருக்கு அப்படின்னா நம்ம ஓட்டே போட தேவையில்லை, வீட்லயே உட்காந்துக்கலாம், போக தேவையில்ல. நாம் தமிழர்கள் கூடிய வாக்குகள் சித்தாந்த வாக்குகள். இதை வந்து கம்பேரிட்டிவ் பண்ணிட்டு நாம் தமிழர் ஓட்டு பிரிக்கிறதுனாலதான், நீ தனித்தனியா நிக்கிறதுனாலதான் திமுக வருது. நாங்க தனித்தனியா நின்றதுனாலதான் இந்த அளவுக்கு வர முடிஞ்சது. கூட்டணிக்கு போயிருந்தா 10ஓட 11 நாம் தமிழர் கட்சி போயிடுங்கிறது திமுகவுக்கு நல்லா தெரியும். அதனாலதான் எப்படியாவது நாம் தமிழரை பிரஷர் போட்டு எவ்வளவோ பண்ணி பார்த்தாங்க. சின்னத்தெல்லாம் புடுங்கினாங்க, எண்ணெய சோதனையெல்லாம் விட்டாங்க. ஒரு பெண் அலசு வந்து அண்ணன் சீமான் மேல எவ்வளவு அவதூறு பரப்பி எவ்வளவு ஆபாசமா பேச முடியுமோ எல்லாத்தையும் பேச வச்சு பிரஷர் பண்ணி பார்த்தாங்க. நவுத்தவே முடியல. இன்னைக்கு ஆனா விஜய வந்து கூட்டணிக்குள்ள போகலாங்கிற ஒரு கான்செப்ட், ஒரு இது வந்தா கூட போக விட்டுறக்கூடாது, தனிச்சே நிக்க வைப்போம், காங்கிரஸ் அவங்க கூட வந்துருவாங்க. அப்புறம் காங்கிரஸ் கூட்டணி உதயணும்னு இப்ப விசிகே வச்சு ட்ரை பண்றாங்க. விசிகே அவங்க கூட வருவாங்க, கூட்டணி அவசரப்பட்டு என்டிஏ கூட போயிடாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. 2 பேத்துக்கு இருக்க வித்தியாசத்தை பார்த்துக்கணும். இதை நாம் தமிழர் கூட்டணிக்கு போக வைக்கணும், விஜய் தனியாவே நிக்க வைக்கணும். அப்பதான் நம்ம ஜெயிக்க முடியும். சீமான் வந்து தனிச்சு நின்று வளர்ந்துகிட்டே இருக்காங்கிற இன்னொரு வைத்தறிச்சல். விஜய் வந்ததுனால சீமானுடைய வாக்குகள் குறையும், ஒரே கல்ல 2 மாங்க அடிச்சிடலாம், நம்மளும் திமுகவை நம்மளும் ஜெயிச்சிடலாம், சீமானுடைய வாக்குகளையும் வாங்கி கொஞ்சம் அங்கிருந்து பிரிச்சு சீமானையும் வீழ்த்திடலாங்கிற 2 மாங்க விஜய் வச்சு 2 மாங்க திமுக அடிக்க பாக்குது. அப்ப திமுகவுடைய கைக்குலியாகத்தான் விஜய் இருக்கிறார். நாம் தமிழர் கட்சியிலிருந்து நிர்வாகிகள் விலகி தாவேகாவில் இணைந்தார்கள் அப்படின்னு திமுக அஜெண்டா செட் பண்ணுதுன்னா, தாவேகாவுக்கு வலு சேர்க்கக்கூடிய வேலையை திமுக ஏன் ஆரம்ப கட்டத்துல செஞ்சுது? இப்ப நாம் தமிழர்ல இருந்து விலகி திமுக போய் சேர்ந்தாங்கன்னா அதை நீங்க பெருமையா பேசலாம். உங்க கட்சியில இருக்கிறவங்க எல்லாம் விலகி போய் நான் விஜய் கூட செஞ்சுட்டாங்க அப்படின்னு திமுக காரனை பேசுறதுங்கிறது தெரியுதா? இவனுங்க தான் வந்து மாமை மச்சான், அண்ணன் தம்பி, உடம்பு பங்காளி. திமுகவும் தாவேகாவும் இல்ல எந்த மாற்றமும் இல்லை. இப்ப கூட இந்த கூட்டணி என்டிஏவில் போராடுறாருன்னு சொல்றதெல்லாம் வந்து சற்றும் நம்பகத்தன்மை இல்லாத வகையில தான் இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம்.